தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயலில் தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் வெள்ள நீரை கடலுக்குள் அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. வெள்ள நீரை கடலுக்குள் அனுப்பும் பணியானது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் பகுதியில மழைக்காலங்கள்ல தாமிரபரணி ஆற்றில் வரும் வெள்ள நீர் அனைத்தும் இந்த புன்னக்காயல் பகுதியில தான் சேர்ந்து நிற்கும். இதனால அந்த பகுதி மக்கள் வருடந்தோறும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில அந்த பகுதி மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் கடலில் எளிதாக கலக்கும் வகையில ஆற்றுப்பாதை விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. புன்னக்காயல் சவேரியார் முட்டுப்பகுதியில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் ராட்சத இயந்திரம் மூலம் இந்த பணியை அரசு அதிகாரிகளும் ஊர் நிர்வாக குழுவினரும் இணைந்து மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை நம்மளால பார்க்க முடிகிறது. இதற்காக கடலில் வெள்ளநீர் கலக்கும் இடத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தடுத்து வரும் மணலை அப்புறப்படுத்தி தண்ணீரை கடலுக்குள் சேர்த்து வருகின்றனர். இந்த பணிகள் தீவிரமா மும்முரமா நடந்து வருகிறது. இந்த முதற்கட்ட பணியினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது மழை வந்தாலும் அதை சுலபமா நம்ம கையாளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. நன்றி பவானி.